ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுடைய கேரளா லாட்டரி கெஸிங் சேனல், உங்களுடைய வெற்றிக்கான சேனல். இன்றைக்கி 7ஆம் தேதி அக்ஷயா 646. அதில் என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4158 அப்படிங்கிறது ரிசல்ட்டாக வந்திருக்கு. நம்ம நேற்று கொடுத்த கணிப்பில் ஆல் போர்டு 5-4 அப்படிங்கிறது ஒரு வெற்றி கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டில் பி போர்டில் 5 அப்படிங்கிறது நம்ம கொடுத்ததில் பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே. சரிங்களா, நேற்று ரிசல்ட் 58-87க்கு இன்றைக்கி 41-58 எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். முந்தானேத்து வந்த ரிசல்ட்டில் வந்து, அதாவது நேற்று ரிசல்ட் 5, அதுக்கு 4 இறங்கியிருக்கு. அதாவது முந்தானேத்து 4, இந்த போர்டில் 4 அப்படிங்கிறது 8க்கு 1, 8க்கு 1, 8க்கு 5, 7க்கு 8 அப்படிங்கிறப்ப அப்போ 8க்கு 1 பவரில் வந்துடுது, 8க்கு 5 பவரில் இருக்குது. ஒரே ஒரு போர்டு அப்படியே ப்ளஸ்ஸு. ரிசல்ட் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்களா? அதாவது இந்த 2 போர்டும் ப்ளஸ் ஆர் மைனஸ், இந்த 2 போர்டு பவர். நம்மளும் அந்த கணிப்பில் எடுத்திருந்தோம். அந்த 8க்கு வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8க்கு 3 பவரில் கொடுத்துருந்தேன். அப்படி இல்லை என்றால் 8க்கு 4 பவரில் இருக்குது, 8க்கு 5 பவரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8க்கு 1, இந்த இடத்துல 0க்கு 1, அது பவரில் வந்து நான் 0 கனெக்ட் பண்ணேன் கிராஸாக, ஆனால் 8க்கு 1 டேரெக்டாக வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஸோ பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 அப்படிங்கிறது நம்ம சொன்ன மாதிரியே வந்து பவரில் உட்காந்துருச்சு. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நேற்று ரிசல்ட் 7க்கு இங்கே 8, சி போர்டில் இங்கே 8. நம்ம கொடுத்ததில் பி போர்டு 5 நம்ம வெற்றி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆல் போர்டில் 5-4 அப்படிங்கிறதும் இந்த 41-58க்கு நம்ம கொடுத்துருந்தோம். நேற்று ரிசல்ட் 49-36 அப்படிங்கிற மாதிரி அந்த ரிசல்ட் வந்து எடுத்து போட்டு நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இதில் வந்து இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு வந்து 58-87 அப்படி நேற்று ரிசல்ட்டுக்கும் முந்தானத்து ரிசல்ட்டு இங்கே இடத்துல கொடுத்துருந்தேன். ஆனால் இந்த 4 அப்படியே இன்றைக்கி வந்து 4 அப்படியே பாஸ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல 8க்கு 9 வரலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஆனால் 8க்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1 அப்படிங்கிறது வந்துருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 8 முந்தானத்து வந்து 3 ரிசல்ட்டு, 3க்கு வந்து 8, 8க்கு 5 பி போர்டில் நம்ம கொடுத்த மாதிரி 5 பாஸ் ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நான் நேற்று நம்ம கொடுத்துருந்த மாதிரி முந்தானத்து ரிசல்ட் 6, நேற்று ரிசல்ட் 7, 6, 7, 8 அப்படியே வரிசையாக ப்ளஸ் ஆகி இங்கே வந்துருக்கு. பார்த்தீங்களா, 41-58 இன்றைக்கி ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த கணிப்பில் பி போர்டு நம்ம 5 அப்படிங்கிறது வெற்றி கொடுத்துருக்கோம். பாக்கி போர்டு எல்லாமே அப்படியே மிஸ்ஸு, டோட்டலாக மிஸ்ஸு தான். எனக்கு ஒன்றும் வருத்தப்பட வேணாம். பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு முயற்சி தானே, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம கொடுத்ததில் பவர் கண்டிப்பாக வரும்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த ஒரு போர்டில் கண்டிப்பாக நான் பவர் வரும் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. ஆனால் பவருக்கு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் வந்து 8க்கு வந்து 1 பாஸ் ஆகிடுச்சு இந்த இடத்துல. அது நான் அந்த ஒரு விஷயம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 6, 7 அதுக்கு வந்து நான் 7க்கு வந்து நான் எப்படி பண்ணேன்னா பவர் நம்பரும் நான் கெஸ்ஸிங்கில் இருந்தேன். மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த பி போர்டு எனக்கு கொஞ்சம் கணிப்பில் இருந்துச்சு. ஒரு உதாரணத்துக்கு இவங்க சொன்ன 8க்கு 7 கூட வரலாம், இல்லை 8க்கு 9 கூட வரலாம். நான் பி போர்டில் கணிப்பு வச்சுருந்தேன். ஆனால் அது அப்படியே சி போர்டில் இறங்கியிருக்கு. அவ்வளோதான் வித்தியாசம் நண்பர்களே. அது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 2 போர்டு கண்டிப்பாக ஒரு வின்னிங் கொடுத்துருப்பேன். பரவாயில்ல, வருத்தப்பட வேணாம். ஒரு அருமையான வெற்றிக்கு கண்டிப்பாக விட்டதை பிடிப்போம், கண்டிப்பாக விடாமுயற்சி கண்டிப்பாக எடுப்போம் அப்படிங்கிறது தான். முயன்றால் பயிற்சி அப்படிங்கிறது ஒரு வெற்றி கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பயிற்சி இருக்கும். சரிங்களா, வின்வின் 764 நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்துக்குங்க. 41-58 இன்றைக்கி ரிசல்ட்டு. சரிங்களா, 41-58க்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0-6-8, ஸ்ட்ராங் பொறுத்த வரைக்கும் 0-6-4 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 41-58. இந்த 1க்கு நான் 4-6-8-0 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா பி போர்டில் 5, 5க்கு 8, 5க்கு 0, 5க்கு 1, 5க்கு 2. அப்படி இல்லைனா இந்த 8 சி போர்டில் 8க்கு 4-2-6-0 உங்கள் கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். நான் அந்த ரிசல்ட்டையும் ஒரு கிளான்ஸ் நான் பார்த்துருக்கேன். 3 மாத ரிசல்ட்டையும் நான், அதாவது நம்ம எவ்வளோ கெஸ்ஸிங் கொடுத்தாலும் நம்ம ரிசல்ட் வந்து எக்காரணத்தை மட்டும் நம்ம விட்டுறவே மாட்டோம். 3 மாத ரிசல்ட் நான் கண்டிப்பாக எடுத்து நான் அதை வச்சு கெஸ்ஸிங்கில் பார்த்துருக்கேன். 3 மாத ரிசல்ட்டும் எனக்கு வந்து எங்கள் கையில் வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் இந்த 3 மாத ரிசல்ட்டையும் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். அக்ஷயாவுக்கு வின்வின் எப்படி வந்திருக்கு, எப்படி கெஸ்ஸிங்கில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். அக்ஷயாவுக்கு 2க்கு 7, 3க்கு 6, 7க்கு 5 அப்படிங்கும்போது எந்த போர்டில் பவர் நம்பர் இறங்கியிருக்கு, எந்த போர்டில் கால்குலேஷன் மெத்தட், அதே மாதிரி அதுக்கு அடுத்த ட்ராவில் எப்படி வந்து அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும்
ஒரு கணிப்பை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்களும் இதை மறக்காமல் இந்த பிப்ரவரி மாத ரிசல்ட்டு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாத ரிசல்ட்டு, இந்த 3 மாத ரிசல்ட்டையும் நீங்கள் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. பார்த்துக்கிட்டு நீங்கள் ப்ளே பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஏபிசி நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம இதில் நம்ம கொடுத்த மாதிரி இன்றைக்கி ரிசல்ட் 4158க்கு நாளைக்கு இந்த 4க்கு 2706 இல்லை 1க்கு 4680 இல்லை 5க்கு 8012 இல்லை சி போர்டில் 8க்கு 4260. உங்கள் கணிப்பில் இது இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலும் ஓகே தான் நண்பர்களே. அதே மாதிரி நீங்கள் வந்து நம்ம கொடுக்குற கணிப்புகளில் உங்களோட கெஸ்ஸிங் நம்பர்ஸ்லாம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஏபி பொறுத்த வரைக்கும் ஏபியில் 42 ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. 42 68 80 00 01 இல்லை 02 இல்லை 08. ஏ போல் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நாளைக்கு 0 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏசியை பொறுத்த வரைக்கும் 44 62 86 00 இல்லை 80 60 40 ட்ரை பண்ணி பாருங்கள். பிசியை பொறுத்த வரைக்கும் பிசியில் நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 8க்கு மேபி ஒரு வேலை இந்த 8க்கு 9 வச்சாலும் வைக்கலாம் நண்பர்களே. இந்த 8க்கு 8+1 9 கூட வரலாம். நாளைக்கும் 6 7 8 9 நம்ம இங்கே நீங்கள் இதில் சொல்லியிருந்தோம்ல, நம்ம இங்கே சொல்லியிருந்த மாதிரியே 6 7 8 9 அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கணிப்பில் வரும்னு நினைக்கிறேன். அதாவது முந்தானத்து ரிசல்ட்டு 6, அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் 8, மேபி நாளைக்கு சி போர்டில் 9 கூட இருக்கலாம். அதனால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 9ங்கிறது கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். 29 பிசியில் 29 உங்கள் கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 5க்கு வந்து சப்போஸ் ஒரு கணிப்புக்கு சொல்கிறேன். இந்த ஏ போர்டில் இருக்க 1க்கு 1 இறங்கினாலும் இறங்கலாம் நண்பர்களே. நாளைக்கு ஒரு போர்டில் மாற்றி இறங்கினாலும் இறங்கலாம். அதனால் இந்த 1 நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிசியை பொறுத்த வரைக்கும் இதில் 84 04 12 22 26 10 00 14. சரிங்களா? ஏபிசியை பொறுத்த வரைக்கும் ஏபிசியில் நம்ம இந்த கொஞ்சம் இதுவாகவே கொடுப்போம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கணிப்பில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள். ஏ போர்டு ஏபிசியில் நாளைக்கு எதாவது சொன்ன மாதிரி ஒரு போர்டுக்கு அந்த 1க்கு 1 கொஞ்சம் கணிப்பில் வச்சுங்க. இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது உங்களுக்கு. நாம் கொடுத்ததில் ஒரு போர்டில் எந்த நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம கொடுத்ததில் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கணிப்பு 4 இருக்கலாம், நானும் கொடுத்தது 4 அப்படிங்கும்போது 4 அப்படிங்கிறது நீங்கள் கன்ஃபார்ம் எடுத்து ப்ளே பண்ணாலும் சரி. ஒரு கெஸ்ஸிங்க்கு உங்களோட கணிப்புகளுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும்போது இதை நீங்கள் கெஸ் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். நாளைக்கு இந்த ஏ போர்டில் இருக்கிறது 1க்கு 1 இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2, சி போர்டில் 8க்கு நான் சொன்ன மாதிரி 9 129. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் 1க்கு வந்து 8, பி போர்டில் 5க்கு 2 இல்லை 5க்கு 0, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8க்கு 6 806 இல்லை 826 000 020 004 இல்லை 486 886 884 81 8க்கு ஒரு 9 819. நம்ம அங்கே பாக்ஸில் போடல நண்பர்களே, நீங்கள் ஜஸ்ட்டு பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? உங்களோட கணிப்பில் நம்ம கொடுத்த போர்டில் எந்தெந்த நம்பர்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. உங்களோட கணிப்பில் 6 கூட இருக்கலாம். அந்த 6க்கு 6 அப்படிங்கும்போது அதை ஒரு போர்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால தான் உங்களுக்கு இத்தனை செட்டு நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. சப்போஸ் இந்த 8க்கு நாளைக்கு இந்த இடத்துல 9 கூட வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த 1க்கு இந்த 1 இறங்கலாம். அதனால தான் நான் இங்கே ஏ போர்டில் 1ம் சி போர்டில் 9 கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் பிசியில் 19 கூட ஏசியில் இந்த இடத்துல 19 கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாய்ப்பாக சப்போஸ் நாளைக்கு இந்த 2 போர்ட்லையும் பவர் நம்பர் வச்சு, இல்லை இந்த பி போர்டில் மட்டும் பவர் நம்பர் வச்சு
ஏ போர்டில் 1க்கு 1 இறக்கி சி போர்டில் 8க்கு 9 இறக்கினாலும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஏ போர்டில் 1க்கு 1 8க்கு 9 ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். உங்களோட கணிப்பில் என்னென்ன மாதிரி நம்பர் இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். எப்படி போர்டில் உட்காருது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ரிசல்ட் 4158க்கு நம்ம வந்து எடுத்திருக்க கணிப்புகள் தான் இங்கே இருக்குது. 4158 ஏ போர்டில் 1க்கு 4680 கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு எது கன்ஃபார்ம் நம்பராக தெரியுதா அதை எடுத்து நீங்கள் ஜஸ்ட் அப்படியே பாக்ஸில் போட்டு பார்த்தாலும் பாருங்கள் நண்பர்களே. அதே மாதிரி தான் பி போர்டில் 5க்கு நம்ம கொடுத்துருக்கோம் 8012. சி போர்டில் 8க்கு 4260. சப்போஸ் ஒரு வேளை 8க்கு 9 கூட வரலாம், இல்லை 1க்கு 1 போர்டு அப்படி இறங்கி வந்தாலும் வரலாம். ஸோ அப்போ பிசிஏ டேரெக்டாக 19 ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய இதெல்லாம் இல்லை. பிசியில் ஏசியில் 19 ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம கொடுத்த கேசிங்கில் அந்த ரிசல்ட்டில் இருக்க விஷயத்தை நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளாஸ் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு வெற்றி உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொடுத்த கணிப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு ஜஸ்ட் மிஸ்லேயே போயிட்டுருக்கு. எனக்கு அதுதான் ரொம்ப இதுவாக இருக்குது. பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். விடாமுயற்சி. கண்டிப்பாக வருத்தப்படாதீங்க நண்பர்களே, என் மேலே கோவப்படாதீங்க. கண்டிப்பாக ஒரு வெற்றியை நான் தருவேன் கூடிய சீக்கிரம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களோட கணிப்புகள் எந்த மாதிரி நம்பர்ஸ் எந்தெந்த போர்டில் உங்களுடைய கணிப்புகள் எந்தெந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து பாக்ஸில் போட்டு பார்த்தாலும் பாருங்கள். இந்த 4 டிஜிட்டுக்கு நான் எதுவுமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்கல, ஜஸ்ட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், பாக்ஸில் போட்டு பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு 4க்கு 2706 கொடுத்துருக்கேன். இந்த 4 டிஜிட்டில் நான் எதுவுமே உங்களுக்கு கொடுக்கல, ஜஸ்ட்டு நீங்களே பாக்ஸில் போட்டுட்டு ஒரு கிளான்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி உட்காருது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு அருமையான வெற்றி கண்டிப்பாக நாளைக்கு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட உங்களிடமிருந்து விடைபெறுகிற நண்பர்களே. அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள், லைக் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு முழு வெற்றியோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். டெய்லி இதை தான் சொல்கிறேன் அப்படிங்கிறீங்க, எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. என்னோடய முயற்சி நாளைக்கு வீண் போகாதுன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. மென்மேலும் ஆதரவு கொடுங்க, உங்களுடைய எனக்கு ஊக்கம் கொடுங்க. வீடியோஸை பாருங்கள், சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாளைக்கு சூப்பரான வெற்றியோட உங்களை நான் சந்திக்கிறேன்.